இதுதான் குரோம்பேட்டில் லெனின் சாரோட சைட்டில் செகண்ட் ஃப்ளோரில் பண்ண கிச்சனோடது. இதுலேயும் கீழே இருக்கிற கிச்சன் மாதிரி தான் நம்மளும் இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுவும் நீங்கள் ஒரு தடவை கூட காமிச்சிடுறேன். கம்ப்ளீட்டாக உள்ள ஆட்டோ க்ளோஸ் இன்ஜஸில் பிளாக் கலர் ஃப்ரேமில் ஐவரி ஷீட்டில் கோல்டன் கலர் ஹேண்டிலில் நம்ம யூனிட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து அடிஷ்னல் ஒரு ஷெல்ஃப் கேட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு டேண்டம் பாக்ஸ் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கு கீழே ஒரு டேண்டம் கொடுத்துருக்கோம். அண்ட் அடுத்த பக்கத்தில் யூனிட்டில் வந்து ஒரு பிவிசி கட்லர் அடிஷ்னலாக வச்சுருக்கோம். எல்லா யூனிட்டுமே நம்ம 8 இன்ச்சில் டேண்டம் பாக்ஸஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் யூனிட்டுமே 8 இன்ச்சில் ஒரு டேண்டம் தான் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்தில் அடுத்த யூனிட் வர்றது வந்து ஒரு எஸ்எஸ்ஸில் ஒரு பிளெயின் பாஸ்கெட்டும் கீழே ஒரு எஸ்எஸ்ஸில் பிளேட்ஸும் வந்துட்டுருக்கு. அண்ட் ஜிங்கோட ப்ரொவிஷனில் வந்து நீட்டாக அழகாக ஒரு டோர் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஐவரி ஷீட்டில் கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் ஃப்ரேம்ஸில் கோல்டன் கலர் ஹேண்டில் தான் இந்த யூனிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நீங்கள் ஒரு பேண்ட்ரிங் யூனிட் வருதுங்க. பேண்ட்ரிங் யூனிட்டுக்கு நம்ம அவுட்டரில் கொடுத்துருக்கிறது 2 ஹேண்டில் கொடுத்துருக்கோம். சேம் கலர்லேயே ஐவரி கலரில் உள்ள பிளாக் கலர் ஃப்ரேமில் எஸ்எஸில் ஒரு பேண்ட்ரிங் யூனிட்டை நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஷெல்ஃப் போட்டு அழகாக பேனலிங் ஒர்க்கெல்லாம் கொடுத்து பாக்ஸ் டைப்பில் பின்னாடி பேனலும் சேர்த்து பாக்ஸ் டைப்பில் நம்ம இந்த யூனிட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்.